அப்ப அந்த அன்புள்ள தேவன் அந்த ரூபத்தை நமக்கு கொடுத்து அவர் நமக்கு முன்பாக மாதிரியாக இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை செய்கிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் என்னவென்று சொன்னால், அவன் யாரை ஆளுகிறானோ அவங்களுக்கே தன்னை வேலைக்காரனாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேலைக்காரராக அவர் சொல்லுகிறார். நான் உங்கள் மத்தியிலே பந்தியிலே இருக்கிறவனாக அல்ல, பந்தி விசாரிப்புக்காரனாக வேலைக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆளுகை செய்ய, அதனால்தான் அவர் சொன்னார், உங்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற எவனும் முதலில் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்க கடவுள்னு சொல்கிறார். அப்ப இது எதுவுமே நீங்க நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு கட்டளைகளும், ஒவ்வொரு கற்பனைகளும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிற காரியங்களை தான் அவர் நமக்கு சொல்லி தருகிறார். அவர் அதனாலதான் அவர் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியிலே ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் he is the head of the whole universe. முழு உலகத்துக்கும் முழு அண்ட சராசரத்துக்கும் தலைவர் அவர். அவரை தவிர வேறு ஒரு தேவன் கிடையவே கிடையாது. அவர் ஒருவரே தேவாதி தேவன், அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவரே ராஜாதி ராஜன். அவர் தன்னை மனுஷ சாயலா தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலாக வந்து நம் மத்தியிலே வந்தார். பாருங்க, அவர் நமக்கு வேலைக்காரனாக இருந்தார். இருந்து விட்டுதான் அவர் நம்ம கிட்ட சொல்றாரு, உங்களிலும் முதன்மையா இருக்க விரும்புகிறவன், ஆளுகை செய்ய விரும்புகிறவர்கள் வேலைக்காரராக இருக்க கடவன். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தலைவரை நாம் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:23, சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவை ஆண்டவர் தலையாக தந்திருக்கிறார். நம்முடைய தலைவர் ஒரு வேலைக்காரராக நமக்கு வேலை செய்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வேலையை என்னோடு கூட செய்ய விரும்புகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும். இதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் அவருடைய நம்ம பார்க்கக்கூடியதுதான். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. நல்ல வேலை அது யாரு? பிஷப் அப்படின்னு சொல்றது. நீங்க இன்னைக்கு இருக்கிற பிஷப்ஸ், இன்னைக்கு இருக்கிற மாடரேட்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், இல்லைன்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை நீங்கள் பார்த்து நம்ம இடற வேண்டாம். நீங்கள் வேதத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னவர்களும் நமக்கு கண்காணிப்பா, முதல்ல இந்த பிஷப்பாக இருந்தவர், கண்காணிப்பா இருந்தவர் இயேசு கிறிஸ்து தான். முதல் பிஷப், கிறிஸ்தவ சபைகளுக்கு முதல் பிஷப் அவர் தான், முதல் அப்போஸ்தலர் அவர் தான். அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர். அவர் தான் நமக்கு அந்த மாடலை வைத்து போகிறார். அந்த பிஷப் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இங்க தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், அவன் ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனமா இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நம்ம சபைகள் என்று சொல்லுகிறவைகளும் டினாமினேஷன் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சிலையும் இருக்கக்கூடிய அந்த முதன்மையான இடத்துல இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களா இருக்கிறார்களா? பாருங்க, அங்க பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன சுபாவம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசித்தோம். அவர்கள் ஞானம் உடையவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக, அவர்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், அவங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு நம்ம வாசிக்கிறோம். அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அதற்கு நியமிக்கப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும். அந்த பந்தியை விசாரிக்கக்கூடியவங்களே, ஒரு விதவைகளுக்கு உணவு கொடுக்கிற காரியத்துல கிரேக்க விதவைகளுக்கும் எபிரேய விதவைகளுக்கும் கொடுக்கல ஒரு பட்சபாதம் இருக்குதுன்னு சொல்லுகிற ஒரு அந்த வாக்குவாதம் வந்த போது அந்த இடத்துல அப்படி இல்லாம எல்லாரையும் சமமாய் நடத்துறத கவனிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் சரியாக கிடைக்கிறதா என்பதை பார்ப்பதற்குமாக நியமிக்கப்பட்ட அந்த சகோதரர்களுக்கு இருக்கிற குணாதிசயத்திலேயே அவர்கள் ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த குவாலிபிகேஷன் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நம்ம இன்னைக்கு சபையை நடத்துகிற, சபைக்கு கண்காணியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த டாப் பிஷப்பாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாட்டால் அதற்கு மேல மாடரேட்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள். இதுல 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல
பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் உள்ள காரியங்கள் இருக்கு. இதை செய்ய வேணும், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிற விஷயங்கள் சொல்லப்படும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுடையவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த உதவி ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் சபைக்குள்ள உதவி ஊழியக்காரன், அது வந்து டீக்கன்ஸா இருக்கக்கூடியவங்க. ஆங்கிலத்தில் நம்ம பண்ணா உதவி ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க பேர் டீக்கன்ஸ் என்று சொல்லப்பட்டோம். அவங்களுக்கு இருக்க வேண்டிய பணம் சபையாலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கணும். ஆனால் கண்காணியாக இருக்கக்கூடியவர்கள், சபையில முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியவர்களை சொல்லும்போது அவன் நிந்தனையிலும் பிசாசுகளில் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களா நற்சாட்சி பெற்றவனா இருக்கு. ஏன்னா அவனை வந்து சபை மக்கள் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சபையின் தலைவராக இருக்கிறவர்களை வந்து உலகம் கவனிக்கிறது, உலகம் அவர்களை உற்று நோக்கிறது. அவங்க வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, பத்திரிகையில் அவர்களை குறித்து எழுதுறாங்க, உலக மக்கள் அவர்களை பார்க்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து இருக்கும்போது moreover he must have a good report of them which are without, lest he fall into the reproach and the snare of the devil. பாருங்க எவ்வளவு தூரம் வேதம் வந்து இந்த காரியங்களை தெளிவாக நமக்கு வர்ணிக்கிறது. பெந்தேகோஸ்தே சபைகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தாபன சபைகளுக்குள்ளே நடக்கிற பயங்கரமான காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அதை விட மிகவும் கேவலமான நிலைமைக்கு போயிருக்க பார்க்கிறோம். இந்த நேற்றைய தினத்தில் கூட சகோதரன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபன சபையில இருக்கிற அந்த ஊழியர், அந்த சபையில இவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வந்து லட்சக்கணக்கில் வருமானம் வருது, ஒன்றுக்கு அக்கௌண்ட் கொடுக்க மாட்டேன்றாரு, ஒன்று சபை மக்களுக்கிட்ட காட்ட மாட்டேன்றாரு, முழுவதையும் எடுத்துக்கொண்டு போகிறார். அவரை மாற்ற வேண்டும் என்று அவருக்கு மேல இருக்க சபை சீஃப் பாஸ்டர்ஸ் போய் கேட்கிறாங்க. இல்லாவிட்டால் நாங்க செய்யாவிட்டா இருந்தாலும் நாங்க அடிப்போம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சபைகள் வந்து இன்னைக்கு இதுவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இல்லாதபடிக்கு எந்தவித உண்மையற்றவர்கள், பொருளாசை உடையவர்கள், இருமாப்பாய் ஆளுகிறவர்கள், மந்தைக்கு மாதிரியாயிராதவர்கள், சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தாதவர்கள், சம பிள்ளைகளை நல் ஒழுக்கத்திலே நடத்தாதவர்கள், பலவிதமான தீய சுபாவமுடையவர்கள் இன்றைக்கு சபைகளிலே முதன்மையான இடத்திலே உட்கார்ந்து இருப்பது எவ்வளவு பரிதாபமான காரியம் என்பதை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க கடவன். நான் உங்க மத்தியில எப்படி இருந்தனோ என்று சொல்லி தன்னை தான் அவர் முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:15 அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் வந்து நான் எப்படி வேணாலும் இருப்பேன்ப்பா, நீங்க எல்லாம் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லல. அவர் தன்னை எல்லாவற்றுக்கும் மாடலாக வைக்கிறார், எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்து காட்டுகிறார். நான் செய்கிறதை நீ செய்யுங்க. ஒரு மனைவிக்கு புருஷன் கட்டளை இடுகிற எல்லா காரியத்தையும் அந்த புருஷனால அதை செய்ய முடியணும். ஒரு சில காரியங்களை செய்ய தெரியாம இருக்கலாம். ஒருவேளை மனைவி நல்ல சமையல் செய்வாங்க, அந்த மாதிரி நல்ல சமையல் செய்ய தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு வீட்டை கூட்டுறதோ அல்லனா வந்து வீட்டை சுத்தமா வைக்கிறதோ மற்ற விஷயங்களை செய்கிறதோ உதவி செய்யறதோ அது நம்ம செய்ய முடியும். நம்ம செய்யாத ஒரு காரியத்தை மனைவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்ம செய்யாத ஒரு காரியத்தை பிள்ளைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சபையில சீஃப் பாஸ்டரா இருக்க நம்ம செய்யாத ஒரு காரியத்தை இனி ஒருத்தரை செய்ய சொல்லக்கூடாது. ஒருவேளை ஒருத்தரும் இல்லையா அந்த சபையை கூட்டுற வேலையை நம்மளே பண்ணணும். நம்மளே வந்து அந்த சர்ச்சில் அந்த அந்த நாம் கூடிய ஒரு இடத்துல சுத்தம் பண்ண வேண்டியது இருந்தால் நாமே போய் சுத்தம் பண்ண வேண்டும். நாமே பாய்களை எடுத்து போடுவதற்கு ரெடியா இருக்க வேண்டும். அது நான் செய்ய தகுதி இல்லாத வேலை என்று நினைக்க கூடாது. நாம் செய்கிற வேலை தான். ஆனால் நமக்கு வந்து அதை செய்ய போனோம் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணுகிறதிலும் வேதத்தை போதிக்கிறதிலும் கவனம் செலுத்த முடியாது. மோசைக்கு அதுதான் அந்த எத்திரோ சொன்னான், நீர் வந்து தேவ சமூகத்துல காத்துரும், நீங்க தேவனோடு கூட இருங்க, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று நீங்க நியாய தீர்ப்புகளை கொடுங்க. மற்றவர்கள் என்ன செய்யட்டும், ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நியாயம் விசாரித்து நியாயம் செய்யட்டும்.
அவங்களால முடியாத காரியத்தை உங்களிடத்துல கொண்டு வரட்டும். அதே தான் அப்போஸ்தலர்கள் இங்கே அப்போஸ்தலர் 6:3 சொல்றாங்க, நாங்க இந்த பந்தி விசாரிக்கிறத அவங்க செய்யற தகுதி இல்லாத வேலைன்னு கிடையாது. அவங்க இதை விட கீழான வேலைகளை செய்வதற்கு அவங்க தகுதியானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர்கள் முதன்மை, ஆனால் எல்லாராலும் துடைத்துப்படுவோம், அழுக்கை போல கந்தையை போல எண்ணப்பட்டோம். நீங்கள் தேவனுடைய பண்ணைய மாளிகையா இருக்கிறோம், நாங்கள் தேவனின் நிமித்தமா உங்கள் ஊழியக்காரரா இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ணுகிறதுல, தனித்து இருந்து ஜெபிக்கிறதுலையோ அல்லாவிட்டால் ஜனங்களுக்கு போதிக்கிற வேலையில கவனத்தை விட்டு விடுவார்கள். அதனால நாங்க இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இது எங்களுக்கு செய்ய கூடாத வேலை, இதை செய்தா தகுதி போயிடும் என்றல்ல. ஒரு பிஷப்பாவோ மாடரேட்டரா இருக்கிறவர் எந்த வேலையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு சபைக்கு முன்மாதிரியா இருக்கிற எந்த வேலையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அவர்கள் செய்ய முடியாது, வேற நிறைய வேலை இருக்கிறதுனால, தேவனோடு கூட இருக்கிறதுக்காக. யோசுவாவிடத்துல அந்த மூப்பர்கள் அப்படிதான் சொன்னாங்க, நாங்க மோசை கீழ்ப்பட்டது போல உங்களுக்கும் கீழ்ப்படிவோம், ஆனால் நீர் மட்டும் தேவனாய கர்த்தர் மட்டும் உம்மோடு கூட இருப்பாராக, நீர் தேவனோடு கூட இருப்பீராக, தேவனுடைய வார்த்தையில நீர் நடப்பீராக. அப்படி இருந்தா நாங்க முழுவதும் கீழ்ப்படிந்து நடப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.